Hi, hello, welcome to our channel Puttu's Kitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவல் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்துர்க்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச அவலை சேர்த்துட்டு நம்ம அரிசி மாவுல அரைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா ஊறி வந்துடும். ஊறி வரும்போது நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அவல்லாம் தண்ணி நல்லா உறிஞ்சிருச்சு. சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் சேர்த்துறாதீங்க. தண்ணி நல்லா சூடு பண்ணி சுடு தண்ணி தான் அதில் சேர்க்கணும். இப்போ இந்த அவல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் இதை உள்ளே வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக வச்சிடலாம். அவல் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3/4லேருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் வேணுங்கிறனால கம்மியாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ அவல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சு வெல்லத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் எதுவும் டஸ்ட் இருந்தாலும் வந்துடும். ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வந்து வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பாதி தேங்காய் மூடியை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சுவையான அவல் புட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.